ஐயா வணக்கம் ஐயா. நான் மக்களில் ஒருவனாக பேசுகிறேன். குழந்தைங்கள சுப்பேத்தி எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, குழந்தைங்கள சுப்பேத்தி போட்டாலும் எங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆட்சி மாற்றம் வேணுன்ற எண்ணங்கள் பொதுமக்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் என்னென்னா, குழந்தைங்க பேரை சொல்லி எல்லோரும் அவங்க குழந்தைங்க சொன்னாங்க, பேரம்பேத்தி சொன்னாங்கன்னு போட்டாங்க. அதெல்லாம் குழந்தைங்க பேரில் போடுறதுக்காக அவங்களுக்குன்னு அந்த எண்ணம் இருந்தது. ஆட்சி மாற்றம் வேணும், அந்த ஆட்சி மாற்றம் வேணுன்ற எண்ணத்துக்கு தான் அவங்க இந்த எல்லாமே போட்டதுக்கு, விஜய் அண்ணாவுக்கு போட்டதுக்கு காரணமே அதுதான். நானும் ஒருவன் அதில். ஆனால் நீங்கள் தப்பாக குழந்தைங்கள அவர் சொன்னார், குழந்தைங்க சொன்னதுனால நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்காக நாட்டை காப்பாற்றணுன்னா இது ரெண்டாச்சும் மாறணுன்றதுக்காக தான் இந்த மக்கள் நாங்கள் முடிவு எடுத்துகிறதுக்கு காரணமே அதுதான். நீங்கள் அதை தப்பாக அதை செயல்படுத்தாதீங்க. உண்மையாலுமே ஒரு 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 ஜனநீதி மக்களை போய் கேட்டு பாருங்கள். அவங்க மனசில் இருந்து மனசார போட்டாங்களா இல்லை குழந்தைங்களாக போட்டாங்களான்னு கேட்டு பாருங்கள், தெரியும். ஆனால் எதுவும் இல்லாமல் அவர் சொன்னதுனால அது தப்புன்னு இது பண்ணாதீங்க. நாங்களே விருப்பப்பட்டு போட்டது தான், ஆட்சி மாற்றம் வேணும்னு போட்டது தான். இது இன்னும் நல்லா வந்திருக்கும். அது தெரியல, பாதி பேர் வருமா வராதன்றதுனால மாற்றி போட்டாங்க. இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவர் தான் தவிர்க்க தான் வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். விஜய் அண்ணாவை அதிகமாக சொல்லாதீங்க. நல்ல செயல் தான் படுத்திகிட்ருக்காரு. இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. இந்த ஒரு மாதத்துலேயும் ஒரு மாதங்குள்ளே ஆகலை, அதுக்குள்ளேயே நீங்கள் பழி மேலே பழி போட்டிருக்கீங்க. உங்கள் ஆட்சியில் எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா? நாங்கள் பார்க்கலன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எல்லாம் தெரியும். அதுக்கு தான் இந்த மாற்றத்தையே கொடுத்துருக்கோம். அந்த மாற்றங்கள் செயல்படணுன்றதுக்கு தான். வணக்கம் எல்லாருக்கும்.